ஹாய்ங்க. நம்ம இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து அம்மா அப்பா ஊர்லேருந்து வரேன்னு சொன்னாங்க. சரி பாப்பாலாம் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அண்ணா பசங்கள்லாம் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம சண்டே சமையல் மாதிரி இன்றைக்கி எல்லாம் செய்ய போகிறோம். ஸோ போயிட்டு நான் வந்து சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்க வந்தோடனேயுமே அப்பா டயாலிசிஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அவருக்கு பசி எடுக்கும். நம்ம வீட்டில் நேற்று செஞ்ச குழம்பு தான் இருக்குது. அதனால் போய் டக்குன்னு சிக்கன் எடுத்துகிட்டு முட்டையும் தீர்ந்துருச்சு. ஸோ ஹோல்சேலாக வந்து நம்ம வாங்குவோம். போய் முட்டை எல்லாமே கொஞ்சம் ஜாமானமெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஸோ வாங்க போகலாம். சரி பார்த்துக்க வந்துடுறோம். போகலாமா? அப்படியே தாராபுரம் வந்தாச்சு. இங்கே தான் ஆப்போசிட்டில் மீன் வாங்குவோம். அதுக்கப்புறம் இங்கே சிக்கன் எடுப்போம். சிக்கன் கடைக்கு பக்கத்துலேயே முட்டை கடைங்க. முட்டையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே அது என்ன கொத்தமல்லி தழை புதினா தலையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கீர்த்தி சூப்பர் மார்க்கெட் போனோம். கோயம்புத்தூர் ரூட்டில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே தான் வந்து இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்குறேன். நல்லா இருக்குது, அதனால் நான் வாங்குகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 1036 ரூபா காலி பண்ணிட்டு வந்துட்டோங்க. என்ன வாங்கணும்னா சிக்கன் தான் எடுத்தோம். சிக்கனே விலை ஏறிடுச்சாம்மா, முட்டை விலை ஏறிடுச்சுன்றாங்க. உங்கள் ஊர்லேயே அப்படியா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். எவ்வளோனா முட்டை ஒரு அட்டை வந்து 177 ரூபான்னு வந்து கொடுத்தாங்க. ஒட்டுக்கா முட்டை வந்து 6 ரூபா விலை ஏறிடுச்சு அப்படின்னு 6 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னாங்க. 150 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ 27 ரூபா ஜாஸ்தி ஆயிடுச்சு. சிக்கன் பார்த்தீங்கன்னா கிலோ 260 ரூபா சொல்கிறாங்க. கம்மி 100 ரூபா அந்த மாதிரி கணக்குக்கு வாங்கியிருந்தா கூட நம்மளுக்கு லாபமாக இருந்திருக்கும். 2 கிலோ எடுத்தேன். அம்மாலாம் வர்றாங்க, அப்புறம் அண்ணா பசங்க இருக்கிறாங்க, எல்லாருமே மதியத்துக்கு சாப்பிடுவோமா. அதனால் நான் வந்து 2 கிலோ சிக்கனும் ஒரு 50 ரூபாய்க்கு ஈரலும் வாங்கிட்டு முட்டை ஒரு அட்டை ஃபுல்லாக வாங்கினேன். அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா கிலோ 20 ரூபா. நம்ம செடியெல்லாம் காஞ்சிருச்சு, தக்காளி இல்லை, காப்பு அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் நம்ம தான் மருந்து உரம் அதெல்லாம் எதுவுமே வைக்கிறது இல்லை, அப்படியே வர்றதுதான். அது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி புதினா தழை 2 வாங்கினேன். 10 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் ஜாமானம் வாங்கினேன். ஷாம்பெல்லாம் இல்லை, மொத்தமாக ஒரு சரை வாங்கிட்டு வந்து போட்டோம்னா நமக்கு வந்து இதாக இருக்கும். ஷாம்பு முந்திரி இதெல்லாம் வாங்கினேன். ஸோ எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 1036 ரூபா எங்களுக்கு வந்து வந்துச்சு. பாருங்க, ஈரல் இது வந்து சில்லிக்கு தனியாக கட் பண்ணிட்டு வந்தேன். போதும் அளவா, சில்லி எல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சிக்கனே அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு வந்து அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்டு பழகிட்டு. இப்போ நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நல்ல வாழைப்பழ வியாபாரங்கிறதுனால காலையில் வந்து 6 மணி 5 மணிக்கு போவாங்க. போனால் நைட்டு 12 மணிக்கு தான் வருவார். திரும்ப காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் கிளம்பி ஒரு 6 மணிக்கு லைனுக்கு போயிடுவார். ஸோ அப்போ நல்லா சாப்பிட்ற ஆள். எங்களுக்கு வெஜ்ஜெல்லாம் செஞ்சால் வந்து நல்லா இருக்காது. நாங்களுமே வாழைத்தாரெல்லாம் சமைப்போம். லோடு வந்து இறங்குச்சு அப்படின்னா எங்கள் வீட்டில் வாழைத்தாரெல்லாம் இறக்கி வைப்போம். அப்போ எல்லாருமே நல்லா சாப்பிட்றவங்க. அப்போ எங்கள் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அமாவாசை இந்த நாளை தவிர அதிகமாக நான்வெஜ் தான் இருக்கும். ரசம், மீன் வறுவல், அப்புறம் மட்டன் தான். சிக்கன்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. நான் எத்தனையோ நாள் அழுவேன், சிக்கன் செய்யலாம் சிக்கன் செய்யலாம். எங்கள் அப்பா அந்த பிராய்லர் கோழியே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மட்டனே தான் எடுப்பார் எப்போவுமே. மட்டன் ஏதாவது மட்டன் கடைக்காரர் நல்ல ஃப்ரெண்டா, எல்லாம் வியாபாரிகளாச்சா. அதனால வெட்டினோடனே ரத்தம், தலை, அந்த குடல், நம்ம எதை சொல்ல முன்னாடினாலே அப்பா சொல்லிடுவார். காலையில் ஃப்ரெஷ்ஷாக அடித்ததையுமே ஆடு வெட்டினதையுமே வந்து நம்மளுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். காலையில் எத்தனை மணிக்கு 6 மணிக்கே வர சொல்லுவாங்க, போய் வாங்கிட்டு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் 8 மணிக்கெல்லாம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். மட்டன் தான் மோஸ்ட்லி, சிக்கனே இல்லை. சிக்கன்னா எங்கேயாவது வளர்க்குற இடத்துல அப்பா தேடி பிடிச்சி வாங்கிட்டு வருவாங்க. அது எப்பயாவது ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கான்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சிக்கன் வந்து நாங்கள் செய்வோம். ஆனால் இப்போது தலையெடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா சிக்கனே தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடை முட்டை உடஞ்சி போச்சு. பிராய்லர் கோழி வந்து பிடிக்கவே பிடிக்காது, எடுக்கவே மாட்டோம். பட் இப்போ பிராய்லரே தான் வந்து எடுக்கிறோம். என்ன பண்ணுறது, இங்கே வந்து நாட்டுக்கோழி வந்து ரொம்ப விலையும் ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடி நாளே சொல்லி வைக்கணும். திடீர்னு நம்ம வந்து சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து பிராய்லர் தான் போய் எடுக்கணும். ஏன்னா இங்கே தோட்டத்தில் திறந்து விட்டுருவாங்க. நம்ம முன்னாடி நாள் சொல்லி வச்சோம்னா தான் காலையில் நீக்கி விட மாட்டாங்க, அடைச்சி வச்சுருப்பாங்க, போய் பிடிச்சிட்டு வர முடியும். விலையை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம நாட்டுக்கோழி வாங்கிக்கலாம். பட் முன்னாடியே சொல்லி வைக்கணும். கடைக்கு போனால் கண்டிப்பாக கிராஸ் தான் இருக்குது, நாட்டுக்கோழியே இருக்க மாட்டேங்குது. அதனால தான் சரின்னு போயிட்டு நீங்கள் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதாங்க எங்களோட சிக்கன் ஸ்டோரி, எங்களோட சைல்டுஹுட் ஸ்டோரி. அப்படியே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியாச்சுங்க. சரி, இனி நம்ம எல்லாமே சமைக்க ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் இப்போ டக்குன்னு வெங்காயத்தை நறுக்கி பிரியாணியை போட்டு சில்லிக்கு ரெடி பண்ணி, ஈரலை ரெடி பண்ணி, சிக்கனை குழம்பு வச்சு
டக்கு டக்குன்னு பண்ணுவோமா? வாங்க நீ எல்லாம் பண்ணலாம். நம்ம முட்டை பணியாரம் போட போகிறோம். முட்டை வாங்கிட்டு வந்தோமா, அதில் உடஞ்சிருச்சு. சரி வந்து பிரியாணி அப்புறம் ஈரல் சிக்கன் கிரேவி எல்லாம் பண்ணுறோம். அதனால் முட்டை ஆம்லேட் போடலான்னு தான் பார்த்தேன் உடஞ்ச முட்டையை. அப்புறம் சரி பணியாரம் மாதிரி ஊற்றிக்கலான்ட்டு இங்கே பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் தக்காளி எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கிட்டு புதினா கொத்தமல்லி போட்டு முட்டையை நல்லா அடிச்சுட்டாச்சு. இதே நல்லா இப்படி கையில் நீங்கள் பெசரிக்கணும். பெசரிட்டிங்கன்னா நல்லா உதிர உதிராக வந்துடும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதே உள்ளே போட்டு இது கூட கொஞ்சமாக மட்டன் தூள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பணியாரம். முட்டை பணியாரம் மட்டன் மசாலா கொஞ்சம் போடுறேன். கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டு வந்து பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்ஸ்டிக் கல்லுங்கிறனால நான் இதில் எண்ணெய் எல்லாம் ஊற்றலிங்க. இங்கே பாருங்கள், முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போடும்போது நல்லா வருது. ஸோ அவ்வளோதான், முட்டை பணியாரம் ரெடி. அடுத்து சில்லி போட்டு வேலையை முடிச்சிடலாம். சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, ஈரலும் ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் போட்டு அடுத்து சில்லி போட்டால் வேலை முடிஞ்சது. சிக்கன் வெந்ததுன்னா ஓகே. இந்த பாருங்கள், பார்த்தீங்களா பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி நல்லா குழையாமல் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள், நல்லா இருக்குது. சரி கொஞ்சம் ஆறட்டும், மாற்றி வச்சிடலாம். நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சில்லி, முட்டை பணியாரம், சிக்கன் குழம்பு, பிரியாணி, ஈரல், இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். சாப்பிடலாமா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து செய்யும்போது இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்யும்போது தம்பி பாப்பா எல்லாருமே சேர்ந்து தான் உட்காந்துக்குவோம். அண்ணா பசங்க 3 பேர், பாப்பா 2 தம்பி, அப்புறம் என்னோட பையனோட 4 பேர். நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க, கொஞ்சம் உடம்பு வந்து வலிக்குது, நான் போயிட்டு செக்கப் பண்ணிட்டு ஊசி போட்டு வரேன்னு. அப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஃபஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டோம். அதனால் இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னாலே இப்படி தான், எல்லோரும் ஒரு நேரம் எல்லாருமே உட்காந்து கரெக்டாக சாப்பிட்ருவோம். கரெக்டாக ஒரு நேரத்துக்கு வர்ற மாதிரி செய்வோம். கொஞ்சம் மீதி இருந்தால் அப்புறம் யாராவது வேணுன்னா போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. நான்வெஜ்னால் 2 நேரம் தான் சாப்பிடுவோங்க, 3 நேரம் சாப்பிட மாட்டோம். ஸோ அது வந்து நல்லதும் இல்லை இல்லையா? அதனால் இப்போ மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்றோன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கே வந்து மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் சாப்பிட்ருவோம். அவ்வளோதான், நைட்டுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நைட்டில் அப்படியே வயிறு ஃப்ரீயாக விட்ருவோம். அதேமாதிரி காலையிலும் பார்த்திங்கன்னா எதுவும் சாப்பிட மாட்டோம். பழைய சாதம் தான் பசிச்சதுன்னா பழைய சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருந்ததை குடிச்சிட்டு நான்வெஜ் சமைச்சோன்னா அதை சாப்பிட்டுக்குவோம். இப்படி தான் பாப்பா தம்பியுமே பழக்கிட்டுருக்குறோங்க, பையனையுமே பழக்கிட்டுருக்குறேன். ஏன்னா ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சுன்னா வயிறு வீணாக போயிடும். அதனால் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா, எல்லாம் விளையாண்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய பையன் சின்ன பையனோட விளையாடுறான் பாருங்க. ஏன்னா விளையாடுறக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா இன்னைக்கு இவங்களோடையில விளையாட மாட்டார். அப்படியே மம்மி இப்போ தான் சாப்பிட்றாங்க. எல்லாம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் விளையாடட்டும்னு சொல்லி விளையாட விட்டுட்டோங்க. எல்லாருமே விளையாண்டுருக்காங்க. நான் வந்து தைக்கிறதுக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு உண்ட மயக்கம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. முகூர்த்த சீசனும் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து துணி வந்து ஆர்டரும் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம ஒரு ஆள் தானே தைக்கிறோம், அதனால் கொடுக்கணும். கஷ்டமாக தான் இருக்குது, இத்தனை வேலையும் செய்கிறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம ஃபேமிலிக்கு ஆகுங்க. இப்போ நான் சம்பாதிச்சாதான் என் குழந்தைக்கு ஆகும். எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுக்குறாங்க, கொடுக்கல, அதை தாண்டி என் குழந்தைக்கு நான் என்ன சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்கு இல்லையா? அதனால் வந்து நான் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் ஒர்க் பண்ணுறேன், பட் அதுக்கான இது வந்து எனக்கு கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, என்றைக்கோ ஒரு நாள் வந்து நம்மளுக்கு அந்த எல்லாமே நல்லா தான் நடக்கும், நம்ம லைஃப்பும் மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் வந்து ஓடிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் பிஸியாக இருக்கிறதுனாலே எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வராமல் இருக்குதுங்க. இதுதான் என்னோடய லைஃப்பு.